கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை ஏசாயா 60:20. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். ஐசாயா 60:20. The Lord will be your everlasting light. அன்பான சகோதர சகோதரிகளே, கர்த்தர் தான் நமக்கு வழி, அவர் தான் நமக்கு வெளிச்சம். அவர் காட்டும் பாதையில் சென்றோமானால் நித்திய ஜீவனை நாம் சுதந்தரிக்க முடியும். ஆம், எல்லா பக்கமும் அடைபட்டு எந்த வழியில் செல்ல வேண்டும் என்று தெரியாமல் திகைத்து நிற்கிறீர்களோ, கர்த்தர் காட்டும் வழி இடுக்கமான வழி. அந்த பாதையில் கர்த்தர் நமக்கு வெளிச்சமாய் இருப்பார். அந்த பாதையைத்தான் நான் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆம், கர்த்தர் காட்டும் பாதையில், அவர் வெளிச்சத்தில் நாம் எளிதாய் பிரச்சனைகளை, குழப்பங்களை, தோல்விகளை கடந்து சென்றுவிட முடியும். ஏனெனில் கர்த்தர் நமக்கு வெளிச்சமாய் இருக்கிறார். சந்திர சூரியன் இல்லை, ஆனால் இருள் ஏதும் காணவில்லை. தேவகுமாரன் ஜோதியில் ஜோதி, நித்திய வெளிச்சமாவா, என்றும் பகல் அதிசயமான ஒளிமய நாடா. நேசரின் நாடா, நான் வாஞ்சிக்கும் நாடா, என் நேசரின் நாடா, நான் வாஞ்சிக்கும் நாடாம். கர்த்தரே நமக்கு வெளிச்சமாய், நமக்கு பாதையாய் செல்வார். இயேசுவாகிய வெளிச்சத்தை நாம் பின்பற்றினால் நிச்சயம் பரலோகம் சென்று விடலாம். ஆமென். எங்களுக்கு வெளிச்சமாய் இருக்கிறவரே, பரமபிதாவே, பரிசுத்தாவியானவரே, தர்மியான ஜெப நேரத்துக்காக ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்தி உடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கடன் பிரச்சனையில் உள்ள மக்களுக்காக ஜெபிக்கிறோம். விடுதலையை தாரும். வரவுக்குள் செலவு செய்யக்கூடிய கிருபைகளை ஆண் மகனுக்கும் பெண் மகவுக்கும் நீ தரவேணுமாய் ஜெபிக்கிறோம். குடும்பங்களை ஆசீர்வதியும், காத்துக்கொள்ளும். கடனை வாங்கி ஆடம்பரமாக வாழாதபடி வரவுக்குள் செலவு செய்யக்கூடிய கிருபைகளை பெற்றோருக்கு நீர் கொடுத்தரல வேணுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கடன் பிரச்சனைகள், பிள்ளைகளுடைய குடும்பங்களை விட்டு அகலத்தக்கதான கிருபைகளை தாரும். கடன்களை அடைக்க மார்க்கங்களை பிள்ளைகளுக்கு நீர் உண்டு பண்ண வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் கடனை அடைக்க முடியவில்லையே என்று கவலைப்பட்டு கலங்கி தற்கொலையை நோக்கி ஓடிவிடாதபடி இருக்க கிருபை செய்யும். கடன் பிரச்சனையினால் தற்கொலை செய்து கொண்ட குடும்பத்தின் உறவுகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆறுதல் படுத்தும். நீயோ கடன் வாங்காதிருப்பாய், கடன் கொடுக்கிறவனாய் இருப்பாய் என்ற உம்முடைய வசனத்தின்படி உம்முடைய பிள்ளைகளுடைய குடும்பத்தை ஆசீர்வதியும். இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.